வெல்கம் டு ஹசா பிளாக்ஸ். இதுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் வந்து நான் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நோம்புங்கிறதுனால வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ், கஞ்சி, வடை, ஜூஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஸ்னீஸ் பண்ணியாச்சு. எதுவுமே நாங்கள் ஹெவியாக எடுத்துக்கல. ஸோ ஒர்க் நிறையா இருக்கிறனால ஒர்க் ஹெக்டிக்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஈத் இல்லையா, ஸோ அதை தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா பூ கட்டுற வேலை இருந்துச்சு. ஸோ நோம்பு திறந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பூ கட்டி வச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஈதுனாலே பூ இல்லாமையா, பூ மெஹந்தி இதெல்லாம் வந்து ஈதே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ கட்டி வச்சிட்டு இருந்தேன். இதுக்கே வந்து 8 o'clock போல் ஆகிடுச்சு. ஸோ இந்த வருடம் நோன்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படிடா நோன்பு வந்தது தான் தெரிஞ்சுது, எப்படி இந்த வந்து நம்ம 30 நோன்பு வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க இப்போ வரையுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சீக்கிரமாகவே போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு நல்லபடியாக வச்சு முடிச்சாச்சு. தென் பார்த்திங்கன்னா மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு மட்டும் நான் வந்து அரைச்ச மருதாணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து மம்மி போட்டு விட்டாங்க எனக்கு. ஸோ அதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து போடுறதுக்கு வந்து ஒரு 8:30, 9 போல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து ஒரு 10, 11 o'clock போல் தான் வந்து ஸ்டெயின் ரிமூவ் பண்ணேன். பட் ஸ்டெயின் சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து அமௌண்ட் வச்சு கொடுக்குறதுக்காக நானே வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து ஈத் விலாக். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி